யூடியூப்ல நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பண்ண மிஸ்டேக்னால கிடைச்ச ரிசல்ட்டை பாருங்க. அதே மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கிடைச்சிட்டு இருக்கிற ரிசல்ட்டை நீங்களும் பாருங்க. ஸோ நீங்களும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற 5 டெட்லி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணீங்கன்னா இன்னையில இருந்தே உங்க சேனல் சூப்பரா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு சில ஸ்மால் கிரியேட்டர்ஸ் என்கிட்ட பர்சனலாவே வாட்ஸ்அப்ல ப்ரோ நீங்க சொல்ற டிப்ஸ் மூலியமா இப்ப நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கு 10K மேல சூப்பரா வியூஸ் போகுதுன்றத வாட்ஸ்அப்ல ஹாப்பியாவும் சொல்றாங்க. நீங்க சொல்ற விஷயம் புதுசா இருக்கு, நான் நிறைய விஷயம் இந்த கைடன்ஸ் மூலியமா லேர்ன் பண்ணிக்கிறேன்றதையுமே வாட்ஸ்அப்ல என்கிட்ட சூப்பரா ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க யூடியூப் சேனலை இன்னையில இருந்தே ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், யூடியூப் அல்காரிதமோட பவரே தெரியாதவங்க தான் இந்த மிஸ்டேக்கை குறிப்பா பண்ணுவாங்க. என்னன்னா யூடியூப்ல பிகினரா உள்ள வர்றவங்க கஷ்டப்பட்டு லாங் வீடியோ ஆர் ஷார்ட்ஸ் வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வியூஸே போகாது. ஆனா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த வீடியோவை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ பார்த்து என்ன சொல்லுவாங்களோ, வியூஸே போகலன்னு சிரிப்பாங்களோ அப்படின்றதுக்காகவே பயந்து அந்த வீடியோவை டெலிட்டே பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லவா, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணணும்னே தெரியாது. அதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி ப்ரோ நான் போஸ்ட் பண்ண அந்த வீடியோக்கு வியூஸே போகல, அந்த வீடியோ நம்ம சேனலுக்குள்ளேயே லாங் டர்மா இருந்தா எப்பதான் வியூஸ் போகும் அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு வீடியோவை யூடியூப் எப்படிலாம் ரேங்கிங் பண்ணுன்ற விஷயத்த இப்போ நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் 65 பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்றீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டட் ஆடியன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இனிஷியலா ஒரு 3 to 4 வியூஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும். ஆனா அதே வீடியோ 2 வழிகள் மூலியமா ஃபியூச்சர்ல உங்களுக்கு சூப்பரா வியூஸ் போகும். எதனாலனா ஃபர்ஸ்ட் வாட்ச் டைம். உங்க காம்படிட்டரை விட நீங்க போஸ்ட் பண்ண வீடியோ டே பை டே ஆக வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டு என்கேஜ்மெண்ட் ரைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா 6 மாசத்துக்கு அப்புறமா கூட உங்க வீடியோ ரேங்கிங்ல வரும். அப்ப சூப்பரா வியூஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது செஷன் டைம். நீங்க அடுத்து உங்க சேனல்ல போஸ்ட் பண்ண போற வீடியோ இந்த சிக்கன் 65 கீவேர்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி சிக்கன் கிரேவி, சிக்கன் மசாலான்ற டாபிக்கை பேஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த புது வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ் உங்க பழைய வீடியோ சிக்கன் 65 பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்க சேனலோட செஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலியமா கூட உங்க பழைய வீடியோஸ்க்கு சூப்பரா வியூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கா நீங்க பண்ற வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு வியூஸே போகலன்றதுனால டெலீட் பண்ணிட்டா நடந்துருமா? தம்ப்நெயில்னால தான் நமக்கு வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டா பண்ண வேண்டிய விஷயம், இப்போ ரீசெண்டா யூடியூப்ல தம்ப்நெயிலுக்காக ஏபி டெஸ்ட் நியூ ஃபியூச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல உங்க தம்ப்நெயில் இருக்கட்டும், அதே மாதிரி டிஃபரெண்டான 2 தம்ப்நெயில நீங்களே ஓனா கிரியேட் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு அந்த ஏபி டெஸ்ட்ல 2 தம்ப்நெயிலையுமே அப்லோட் பண்ணிட்டு டோட்டலா 3 தம்ப்நெயில போஸ்ட் பண்ணீங்கன்னா யூடியூபே ஏபி டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த தம்ப்நெயில் பெட்டரா இருக்குன்றத டிசைட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். ஸோ தம்ப்நெயில்னால வியூஸ் போகலனா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பண்ண வேண்டிய கரெக்டான விஷயம் இதுதான். மூணாவது மிஸ்டேக், நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை மாத்தி சூஸ் பண்றது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் உங்க வீடியோஸ்க்கு வியூஸை கொண்டு வரணும்னா எப்படி ஆடியன்ஸை சர்ஃபேஸ் பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன். வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கொடுத்த டைட்டில், கீவேர்ட்ஸ், தம்ப்நெயில் எல்லாம் பேஸ் பண்ணி ஆடியன்ஸோட வாட்ச் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அவங்களோட ஹோம் பேஜ்ல உங்களோட கண்டென்ட்டை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஆனா நீங்க ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரைம்ஸை பேஸ் பண்ண வீடியோ, ஒரு சில்ட்ரனை பேஸ் பண்ண வீடியோக்கு மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணிட்டு வியூஸே போகலன்றது மத்த எல்லாருமே நாட் மேட் ஃபார் கிட்ஸ் தான் சூஸ் பண்றாங்க. அப்ப நானுமே மாத்துறேன் இப்போ அப்படின்னு மாத்துனீங்கன்னா சோ நீங்க போஸ்ட் பண்ற வீடியோ ஏதாவது சில்ட்ரனை பேஸ் பண்ண ஸ்டோரி, ரைம்ஸ், ஆல்பபெட் அப்படின்னு சில்ட்ரன்ஸ் பாக்குற கண்டென்ட்டா சில்ட்ரன்ஸே டார்கெட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்றீங்கன்னா மட்டும் மேட் ஃபார் கிட்ஸ்னே கொடுக்கலாம், தப்பு இல்ல. அது இப்போ இனிஷியலா வியூஸ் போலனாலும் ஒரு லாங் டர்ம்ல சூப்பரா வியூஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது மிஸ்டேக், ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றது. ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வியூஸ் போகுதோ இல்லையோ அடுத்த வீடியோ கண்டென்ட்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அதெல்லாம் பண்ணாம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம், யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை ஓபன் பண்ணி பார்த்து நமக்கு வியூஸ் போயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா யூடியூப்ல டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். நான் இந்த மிஸ்டேக்கை ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் ரியலைஸ் பண்றேன், அதெல்லாம் பண்ணாம ஒரு வீடியோவை ஜஸ்ட் எஃபோர்ட் போட்டு போஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா இருந்தா வியூஸ் போகும். ஸோ நம்ம அடுத்து செய்ய வேண்டிய விஷயம், அந்த வீடியோக்கு வியூஸ் போகுதா இல்லையான்னு டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த டைமை அடுத்த கண்டென்ட்ல ரிசோர்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம்னாலே நம்ம வீடியோ சூப்பர் குவாலிட்டியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஃபைனலி நீங்க பண்ற 5வது மிஸ்டேக் என்னன்னா, ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வியூஸே போகலன்றதுனால பப்ளிக்ல உள்ள வீடியோவை பிரைவேட்டாவோ அன்லிஸ்டடாவோ பண்ணிட்டு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி திரும்ப ரீ அப்லோட் பண்றது. நீங்க கரெக்டா கேட்டுக்கோங்க, ஒரு வீடியோக்கு வியூஸ் போகலனா நீங்க அந்த வீடியோவை சரியா பண்ணல, அந்த வீடியோ வேல்யூபிளா இல்லைன்னு தான் அர்த்தம்.
நீங்க ரீ அப்லோட் பண்ணாலுமே அந்த நான் வேல்யூபிள் வீடியோ தான் நீங்க ரீ அப்லோட் பண்ண போறீங்க, அதுல யூஸே இல்ல. ஆனா ஒரு சில பேருக்கு ரீ அப்லோட் பண்ணும்போது அதிகமா வியூஸ் போகுதுன்னா அது 100ல இந்த யூடியூப்ல 0.1% பீப்புளுக்கு தான் மேபி அது லக்குனால அதிகமா வியூஸ் போகும். ஸோ ரீ அப்லோட் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல கண்டென்ட்டை அடுத்தடுத்து உங்க சேனல்ல போஸ்ட் பண்ணாலே சூப்பரா வியூஸ் போகும். பட் ஒரு சில வீடியோலயே வாட்ச் ஹவர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்ற சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோ மூலமா சொல்லி கொடுத்திருக்கேன். இதை இப்பவே கிளிக் பண்ணி பாருங்க.